வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் யாக் கிரேவி பண்ண போகிறோம். அதாவது முட்டையினுடைய மஞ்சள் கருவை வச்சுட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அட்டகாசமான கிரேவி. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேக வச்சு எடுத்த முட்டையிலிருந்து மஞ்சள் கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முட்டை போல் மஞ்சள் கரு எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டை போல் மஞ்சள் கருக்கு பார்த்தீங்கன்னா வத்தி எடுத்த பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி பழத்தை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர் 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு நம்பர் போல் ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். நான் துருவிய சீஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான இந்த முட்டை மஞ்சள் கரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு அகலமான இரும்பு தவா எடுத்து வச்சுருக்கேன். தோசை ஊற்றுற பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு தவாவில் தான் செய்யணும், வேறு எந்த ஒரு பாத்திரத்துலையுமே நம்மளால் செய்ய முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற சைஸுக்கு ஏற்றப்போ நீங்கள் ரேஷியோவை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணுறது. தவா நம்மளுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம எடுத்த பட்டரில் ஒரு கோத்தர் போர்ஷனை மொத்தம் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் போர்ஷன் நம்ம ஆட் பண்ணிடுறோம். பட்டர் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விடுங்க. அகலமான இரும்பு தவா இருந்தாலும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்ட்ரீட் ரோட் சைடில் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 கிள்ளி போட்டுக்கணும் கருவேப்பிலையை கொஞ்சமாக. ஃபைனல் ஸ்டேஜில் அப்புறமா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். ஸோ தக்காளி சென்டர்லேயே விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு. இது ஃப்ளாட் அண்ட் சர்ஃபேஸுங்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அது மட்டும் இல்லை, இது இரும்பு பாத்திரங்கிறதுனால ஹீட் ஈவனாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வெந்து வரும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டினுடைய அந்த ரா ஸ்மெல் போகணும், பச்சை மணம் நம்மளுக்கு மாறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யணும் இந்த ரெசிப்பியை. மீடியம் ஃப்ளேமோ லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெசிபி கம்ப்ளீட் ஆகும். நம்மளுக்கு இஞ்சி பூண்டினுடைய பச்சை மணம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற யாக் ஆட் பண்ணிடலாம். முட்டையினுடைய மஞ்சள் கரு நம்ம ஆட் பண்ணுறோம். இது போல் பிரேக் பண்ணி விடுங்க. இப்போ மிதமான தீயில் வச்சுக்கலாம். ஸ்மாஷரை வச்சுட்டு நல்லா ஒன்றா சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி விடணும். பொறுமையாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷர் இல்லைன்னா கரண்டிலே நல்லா பொறுமையாக நல்லா ஜென்டிலாக ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சால்ட்டை சேர்த்துட்டு இப்போ நான் மிதமான தீரை தான் வச்சுருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அப்புறமா ஹை ஃப்ளேமில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற சீஸ் ஆட் பண்ணிடணும். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சீஸ் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஒரு போர்ஷன் போல் பட்டர் எடுத்து வச்சோம். பட்டரை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுடுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அதே நேரத்தில் நம்ம ஆட் பண்ண பட்டரும் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கலக்கலான எக் யாக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆம்லேட் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவியை வந்து ஆம்லேட் கூட சாப்பிடும்போது தான் ரொம்ப கலக்கலாக இருக்கும். ஒரு ஆம்லேட்டை ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ரெடி பண்ண கிரேவியை ஆம்லேட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கலக்கில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சுவையான முட்டையினுடைய மஞ்சள் கரு வச்சுட்டு ஒரு கலக்கலான மசாலா எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.